ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் தொப்புளில் இதை தடவுங்கள். நமக்கு தொப்புள் இருக்குது, முக்கியமான அமைப்பு. நம்ம உடல் பாகத்தில் நடுமயத்தில் வயிற்றில் நடுப்புள்ளி தொப்புளில் இதை தடவினீங்கன்னா பணம், சொத்து, சுகம் தேரும், புத்திர பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல யோகம் இருக்கும், அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் கை கொடுக்கும். அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொப்புளில் எதை தடவணும்னு இந்த வீடியோவுக்கு தலைப்பை அப்படி தான் போடுவேன். துலாம், உங்கள் தொப்புளில் இதை மட்டும் தொடர்ந்து தடவி வாருங்கள். பணம், சொத்து, சுகம் சேரும், யோகம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இது ஒரு முக்கியமானது. தொப்புளில் எதை சார் தடவணும் அப்படின்னா, தொப்புளில் குங்குமப்பூ தடவணும். குங்குமப்பூ ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பொருள். வேத ஜோதிடத்தில் குங்குமப்பூக்குன்னு விசேஷத்தன்மை நிறைய இருக்குது. சரியா நேர்களே? குங்குமப்பூ பற்றியும் தொப்புளில் அதை தடவுற முறையை பற்றியும் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் செய்யலாம். ஆண் பெண் இருபாலரும் எந்த வயதினரும் செய்யலாம், என்றைக்கு வேணாலும் செய்யலாம். ஆனால் அதில் சில முக்கியமான நாட்கள்லாம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். உங்கள் சௌகரியம்தான், சரியா? பட் இது செய்கிறதுனால சிறப்பான பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக பிள்ளை பேர் இல்லாதவர்கள், புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இதை செய்யலாம். குங்குமப்பூ ஒரு ஆன்மீகம் சார்ந்தது, அதிர்ஷ்டம் சார்ந்தது. இது கொஞ்சம் விலை கூட தான். கிராம் கணக்கில் தான் வாங்க முடியும். ஒரு கிராம் 350 ரூபாய்க்கு மேலே இருக்கும், 500 ரூபாக்குள்ளே இருக்கும். 350 ரூபா, 400 ரூபாலேருந்து 500க்குள்ளே இருக்கும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், காதி கிராஃப்டில் கிடைக்கும், முக்கியமான இடத்துல கிடைக்கும். பார்த்து வாங்கணும், சரியா? குங்குமப்பூவை, அந்த குங்குமப்பூவை தான் நம்ம தொப்புளில் தடவணும். இடது உள்ளங்கையில் கொஞ்சம் போல் போட்டு ஒரு செட் தண்ணியை ஊற்றி நல்லா குலைக்கணும். வலதுகை ஆள்காட்டி விரல், வலதுகையில் ஆள்காட்டி விரல் குருவின் ஆதிக்கம் உள்ளது. குருவின் ஆதிக்கம் உள்ள அந்த விரலால் தடவி மிக்ஸ் பண்ணி அதை தொப்புளில் தடவணும். இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அனைவரும் கவனமாக பாருங்கள், முழுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க, எல்லா நேரம் நான் ஃபோன் எடுக்க முடியாது. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்கள் சந்தேகத்தை தீர்ப்பேன். முதல் தொப்புளை பற்றி சில வரிகள் சொல்லிடுவோம். தொப்புள் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நம்ம உடம்புல மொத்தம் 9 ஓட்டை இருக்குது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, இது ஓட்டை வீடு 9 வாசல் அப்படின்னு இருக்காங்க. நம்ம உடம்புல 9 துவாரம் இருக்குது. கண்ணு 2 ஒரு துவாரம், வாய் ஒரு துவாரம், நாசி மூக்கு 2 துவாரங்கள், தொப்புள் ஒரு துவாரம், ஆசனவாய், பரப்புறுப்பு, இப்படின்னு 9 துவாரங்கள் இருக்குது. இந்த 9 துவாரத்தில் மையமாக இருக்கிறது தொப்புள் மூளைன்னு சொல்கிறாங்க. மனித உடம்புல மூளை, தலையில் மூளை இருக்குது. அதேமாதிரி உடம்புல மூளை தொப்புள் தான். சரியா நேர்களே? மூளைக்கும் தொப்புளுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இதை நாபி யோகம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஜோதிட கலையில் தொப்புள் அக்கினி முகமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாபி யோகம் இருக்கும். குரு சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். சந்திரன் குருவுக்கு கோணத்தில் இருக்கணும், இல்லைன்னா கேந்திரத்தில் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது சந்திரன் ராசியில் இருந்தார்னா குரு மகரத்திலேயோ மேசத்திலேயோ துலாமிலேயோ இருக்கணும். கோணத்தில் இருந்தார்னா சூப்பர். மிதுனத்திலேயோ அல்லது மிதுனத்தில் 9ஆம் இடத்துல இருக்கலாம், அல்லது 5ஆம் இடம் கும்பத்தில் இருக்கலாம். இந்த 2 இடத்துல இருந்தாலுமே சந்திரனை பார்ப்பார். ஸோ இந்த கேந்திர கோணத்தில் குரு இருந்தார்னா நாபி யோகம் உண்டாகும். சரியா நேர்களே? மகரத்தில் இருந்தாரா நீசமாவார், நீசபங்கம் அடையணும். அதனால் துலாம் ராசி குரு மேசத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், கும்பத்தில் இருக்கலாம், அல்லது கடகத்தில் இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி இடத்துல இருந்தார்னா அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள், அவர்களுக்கு இந்த நாபி யோகம் இருக்கும். இந்த நாபி யோகம் ஒரு நல்ல யோகம். சரியா? இது யோகம் உள்ளவர்களுக்கு அறிவும் இருக்கும், புகழும் இருக்கும், நீண்ட ஆயுளும் இருக்கும். ஒரு மனிதனுக்கு அறிவும் இருக்கும், ஆயுளும் இருக்கும், நீண்ட புகழும் இருக்கும். புகழ்னா என்ன? பேரு, புகழ், அந்தஸ்து, சொத்து, பத்து, செல்வம், சுகம் எல்லாமே இருக்கும். அனைத்து விதமான ஐஸ்வர்யமும் அஷ்டலட்சுமி யோகமும் ஒரு மனிதனுக்கு நீடித்து இருக்கும். அந்த குருச்சந்திர யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். அந்த கஜகேசரி யோகம் பரிபூர்ணமாக வேலை செய்யும். ஸோ குருவும் சந்திரனும் இந்த நாபி யோகத்தை கொடுக்குறாங்க. அந்த நாபி யோகம் தொப்புள் மூலியமாக நடக்கப்படுகிறது. மனித உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்குமே வேத ஜோதிடத்தில் ஒரு அமைப்பு இருக்குது. அதுக்கு காரணமான கிரகங்களும் இருக்குது. அடுத்து உடல் சக்தி மையம். தொப்புள் மனித உடலில் நாடி நரம்புகள் 72,000 நாடி நரம்புகளை அது சங்கமிக்குது. அதுபோல் மணிப்பூரக சக்கரம் ஒருவருடைய தொப்புள் நாபி யோகத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. மணிப்பூர சக்கரத்தின் இயக்கமாகவும் தொப்புள் மையப்பகுதியாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் மனிதனுடைய தன்னம்பிக்கை, மன உறுதியை குறிக்கிறது தொப்புள் தான். ஒருத்தனுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்கிறார், மனதைரியமாக இருக்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு தொப்புளுடைய அந்த சக்தியின் மூலயமா அது வரும். தொப்புள் அதுபோல் இன்னொன்று முக்கியமான விஷயம், தொப்புள் தாய் கருப்பையிலிருந்து குழந்தை வந்தாலுமே அந்த உறவை நீடித்து கொண்டு வருது தான் தொப்புள். ஒரு குழந்தை தாய் வயிற்றில் பிறக்குது, கருப்பையிலேருந்து வெளியே வந்துருச்சு, டாக்டர் குழந்தைய எடுத்துட்டாங்க பிரசவத்தில், எடுத்தாலும் குழந்தைக்கும் தாய்க்கும் அந்த தொப்புள் குடி ஒரு கனெக்ஷனில் இருக்கும். சரியா? அந்த தொப்புள் குடி ஒரு இருக்கும். அதை கட் பண்ணி தான் குழந்தைக்கு தனியாக பிரிப்பாங்க.
தாயோட கருவறையை விட்டு வெளியே வந்தாலும் அந்த தொப்புள் குடி உறவு ரொம்ப ஒரு உணர்ச்சிபூர்வமாக இருக்கும். என் தாயை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு குழந்தை வந்து தொப்புள் குடி மூலியமாக ஒரு உறவை உண்டாக்கும். அதுதான் தொப்புள் குடி உறவுமாங்க. நிறைய ஊரில் சொல்லுவாங்க, பேச்சுவாக்கள் சொல்லுவாங்க, அந்த உறவு வந்து எங்களுக்கு தொப்புள் குடி உறவு அப்படிம்பாங்க. தொப்புள் குடி உறவுங்கிறது வந்து நம்ம ஒரு தாய் மக்கள் மாதிரி தான். ஒரு தாய் வயிற்றுலேருந்து போன பிள்ளைகள் பல இடத்துல பல ரூபத்தில் பல விதமாக வாழ்கிறாங்க. சரியா நேர்களே, ஈழத்தமிழர்கள் கூட தமிழ்நாட்டுக்காரங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க, 80ல் சொல்லுவாங்க, ஈழத்தில் போர் நடக்கும்போது இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டுடைய தொப்புள் குடி உறவு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. எவ்வளவோ தமிழ்நாடு பார்த்து வந்திருக்கு. சரி, நான் அதில் சம்மந்தப்பட்டதுனால சொல்கிறேன். சரியா நேர்களே, ரைட்டு, அதெல்லாம் ஒரு கதை முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, தொப்புள் குடி உறவுங்கிறது வந்து நம்ம மொழி இனம் சார்ந்தவர்கள் வந்து ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அவங்க நம்மளோட உறவு முறைகள் ஜாதி சமுதாயம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு மொழியின்பால் இனத்தின்பால் தொப்புள் குடி உறவு கொண்ட சமுதாயம் தமிழ் சமுதாயம். ரைட்டு, இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தொப்புள் குடி வந்து ஒரு தாயின் கருவறையிலேருந்து குழந்தை வந்தாலுமே அந்த உறவை வந்து நீடித்து வச்சுருக்கும். அதுக்கு பிறகு அதை கட் பண்ணி அதை சரி பண்ணிடுவாங்க. தாயும் குழந்தையும் பிரிச்சுருவாங்க, உடல் ரீதியாக பிரிச்சுருவாங்க. அப்பேற்பட்ட தொப்புள் குடி உறவு, தொப்புள் வந்து முக்கியமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுவாசம் ஒரு குழந்தைக்கு வந்து அந்த தொப்புள் மூலியமாக தான் வரும். தாயினுடைய சுவாசம் வந்து தொப்புள் மூலியமாக தான் குழந்தைக்கு போகிறது. ரைட் நேயர்களே, கருவறையில் இருக்கும்போது இப்படி நிறைய அருமை பெருமைக்கு வந்து மகிமைக்கு சொந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது தொப்புள். அதுபோல் தொப்புளில் வந்து நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ஊற்றுறோம்னா உடல் உஷ்ணம் குறையும். அந்த காலத்தில் 2 தடவை குளிப்பாங்க, வாரம் 2 அப்படிம்பாங்க. சனி புதன் ஆணுக்கு நீராடு, சனி நீராடு அல்லது புதன் நீராடு. பெண்களுக்கு வெள்ளி ஞாயிறு. அந்த காலத்தில் வந்து வாரத்துக்கு 2 நாளோ இல்லைன்னா கொஞ்சம் ஒரு நாள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. நல்லாயிருக்கும். மனித உடலை வந்து 3 விதமாக பயப்பட்டு தான். 3 உடம்பு 3 தான் மனித உடம்பில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பித்தம், கபம், வாயு. பித்தம்னா உஷ்ணம், கபம்னா குளிர்ச்சி, வாயுனா காற்று. இது 3 சமச்சீராக இருந்துச்சுன்னா ஒரு மனித உடம்பு நல்லாயிருக்கும், நோய் நொடி இல்லாமல் நல்லாயிருக்கும். அந்த காலத்தில் இது 3ஐயும் பார்த்தாங்க ஞானிகள், சித்தர்கள். அந்த கால மனிதர்கள்லாம் நல்லா இதெல்லாம் 3ஐயும் பார்த்து வாழ்ந்ததுனால தான் அவங்க மருந்து மாத்திரை நோய் நொடி இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இருந்தாங்க. இப்போ நம்ம தாத்தாவுடைய அப்பாலாம் நல்லா இருந்திருப்பார். நம்ம தாத்தா வீட்டில் இருக்கார் வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பா பற்றி கேளுங்க, குள்ளு தாத்தா பற்றி கேளுங்க, ஆஸ்பத்திரிக்கே போயிருக்க மாட்டார், ஊசி கூட போட்டிருக்க மாட்டார். இன்னும் நிறைய பேர் கிராமத்தில் சொல்கிறாங்க, அந்த ஜெனரேஷனில் முடிஞ்சு போயிடுச்சு, நான் ஊசி போட்டதே இல்லைங்க அப்படிம்பாங்க. நான் கேட்டிருக்கேன், என்னுடைய காலத்திலலாம் கேட்டிருக்கேன். நான் ஆஸ்பத்திரி போனது கிடையாது, ஊசி போட்டது கிடையாது. அந்தளவுக்கு உடம்பு வச்சுக்கிட்டாங்க. சாப்பிட்ட சாப்பாடில் சத்து இருந்தது, ஏற்கோடு விட்டு வாழ்ந்தாங்க. ரைட்டு, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பித்தம், கபம், வாயு அது 3 வந்து ஒரு மனிதனுக்கு சமச்சீராக இருந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதில் வந்து பித்தம் வந்து தொப்புள் சார்ந்தது. ஏன்னா உடம்புல மனிதனுக்கு உள்ளுக்கு உஷ்ணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொப்புள் வழியாக என்ன ஊற்றினோம்னா உள்ள உஷ்ணம் குறைஞ்சிரும். அந்த காலத்தில் வயிற்று வலி வரும். உஷ்ணம் இருந்துச்சுன்னா வயிற்று வலி வரும். வெயில் அலைஞ்சிட்டு வந்தோம்னா வயிற்று வலிக்கும். அது மாணவர்களுக்கு நிறைய இருக்கும். பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு வயிற்று வலியில் உருளுவாங்க. அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் கிரவுண்டில் விளையாடுவாங்க வெயிலில். நைட்டில் வந்தால் வீட்டில் வயிற்று வலிக்கும், உடல் உஷ்ணம் ஏறி வயிறு வலிக்கும், பரட்டி வலிக்கும். அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்லெண்ணெய் எடுத்து தொப்புளில் தடவி ஒரு ஈரத்துணியை போடுவாங்க, கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். மல்லாக்கப்படுத்திருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும். அந்த வெப்பத்தை வந்து அந்த நல்லெண்ணெய் எடுத்துரும். தொப்புள் வழியாக உள்ளே போகிற நல்லெண்ணெய் வந்து அந்த உள்ளே இருக்கிற உஷ்ணத்தை குறைச்சி விட்ரும், நியூட்ரல் பண்ணி விட்ரும். அப்போ வயிற்று வலி சரியாக போயிடும். ஸோ இப்படி தொப்புள் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கியத்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது. உடல் ஆரோக்கியத்தை வெப்பத்தை சீராக்க வந்து தொப்புள் வந்து ரொம்ப சீராக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது தொப்புளில் நல்ல எண்ணெய் தடவணும். கண்ணுலேயே நிறைய பேர் தடவாங்க. கண் அந்த அளவுக்கு குழுக்குழுன்னு இருக்கும். அதெல்லாம் ஒரு கதை. இதெல்லாம் இன்றைக்கி கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இன்றைக்கி உள்ள பசங்களுக்கெல்லாம் 20 வயசு 25 வயசு பசங்களாம் இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. சரியா? ஏதோ ஒரு 50 வயசு மேலே இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஞாபகம் வரும், அம்மா சின்ன பிள்ளைல அம்மா அப்படிலாம் செஞ்சாங்க அப்படின்னு ஞாபகம் வரும். இப்போ இருக்க 25 வயசு பையன் ஃபோனை தான் நோண்டிகிட்டு இருப்பான். அந்த ஃபோன் மூலிமா தான் வீடியோ கேட்குறாங்க. இருந்தாலும் அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஏற்பாடு வேறு மாதிரி போயிட்டுருக்குது. இப்போ ரியலுக்கு மதிப்பு இல்லை, ரீலுக்கு தான் மதிப்பு. சரியா? ரைட்டு, அது ஒரு பக்கம் போட்டோம், காலம் ஒரு பக்கம் போட்டோம், நம்மளும் ஒரு பக்கம் காலத்தோடு ஒட்டி வாழ்வோம். ரைட் நேர்களே, இப்போ தொப்புளை பற்றி சில விஷயம் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா சொல்லலாம், போர் அடிக்கும். குங்குமப்பூ வருவோம். குங்குமப்பூ வந்து ஒரு ஆன்மீகப்பற்று உடையது, அதிர்ஷ்டமும் உள்ளது. குங்குமப்பூ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலுமே பூஜை புனஸ்காரத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. குங்குமப்பூ வந்து வீட்டில் கொஞ்சம் போல் வாங்கி அதை வந்து பச்சை கற்பூர பக்கத்தில் வச்சிங்கன்னா யோகம் இருக்கும். குங்குமப்பூ குரு சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளது. குரு செவ்வாய் துலாம் ராசிக்கு குரு வந்து 3 6 கூடியவன். செவ்வாய் வந்து ரொம்ப வேண்டியவர், 2 7 கூடியவர். சரியா? 2 3 6 7 தன குடும்ப ஸ்தானாதிபதி, தைரிய வீரிய ஸ்தானாதிபதி, ரணருணரக ஸ்தானாதிபதி, கலஸ்தர ஸ்தானாதிபதி. ஸோ துலாம் ராசிக்கு வந்து குடும்பம் நல்லா இருக்கணும், கையில் காசு பணம் இருக்கணும், வாக்கு வன்மை நல்லா இருக்கும், பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும், படிப்பு நல்லா வரணும், அறிவுபூர்வமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், வீரமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும், காரிய வெற்றியாக இருக்கணும், ஒரு உத்வேகமாக இருக்கும், உந்துதலாக இருக்க வேண்டும், கடன் நோய் எதிரி இல்லாமல் இருக்க வேண்டும்,
இணக்கமாக இருக்க வேண்டும், நல்ல இடத்துல திருமணம் அமைய வேண்டும், கணவன் மனைவி மேலே பற்றும், மனைவி கணவன் மேலே பற்றாமல் இருக்க வேண்டும், நண்பர்கள் சொந்தங்கள் புடைசூழ நல்லபடியாக வாழணும், இணக்கமாக இருக்கணும், அக்கம் பக்கம் எதிர் வீடு எல்லாத்துக்கூட நல்லா இருக்கணும், உள்ளூரில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குங்குமப்பூவை பயன்படுத்தணும். துலாம் ராசிக்கு இத்தனை சமாச்சாரத்தையும் குங்குமப்பூ தான் கொடுக்கும். இந்த சமாச்சாரம்னு வார்த்தை வந்து மறைந்த நடிகர் பாக்யராஜ் தான் சொல்லுவார். அவரை நேரம் ஞாபகப்படுத்துகிறேன். அவருக்கு வந்து அனுதாபங்கள். ஏன்னா சமாச்சாரம்னு அவர் படத்தில் அந்த வார்த்தை வராமல் அவர் படமே இருக்காது. அது மாதிரி அத்தனை சமாச்சாரங்களும் பெண்களுக்கு வேண்டிய முக்கியமான சமாச்சாரங்கள் எல்லாமே இந்த குங்குமப்பூவில் இருக்குது. பெண்கள் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு வந்து குங்குமப்பூ ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஆண்களும் அதை சாப்பிடலாம், பெண்களும் சாப்பிடலாம். அது எப்படி சாப்பிடணும்னு பின்னாடி சொல்கிறேன். அதுபோக வந்து குங்குமப்பூவை ஆண்களும் தடவிக்கலாம், பெண்களும் தடவிக்கலாம். பிள்ளை பேர் இல்லாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இதை தொப்புல தொடர்ந்து தடவி வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குங்குமப்பூ குருவுடைய ஆதிக்கம் உள்ளது. குரு தனகாரகன், புத்திரகாரகன். ஒரு மனிதனுக்கு புத்திரம், பிள்ளை பேரை கொடுக்குறவர் அவர் தான். பொருளாதாரத்தை கையில் காசு பணத்தை கொடுக்குறவர் அவர் தான். ஆன்மீகத்தை கொடுக்குறவர் அவர் தான். மனிதனாக வாழ்வதற்கு அனைத்து விதமான வழியை கொடுக்குறவர் குரு தான். அதனால தான் குருவுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குது. குரு பார்க்க கோடி நன்மை. சரியா? குருவர்கள் திருவருளாக மாற வேண்டும். அடுத்து செவ்வாய், வீரியம், தைரியம், சுறுசுறுப்பு. ஒரு மனிதன் துணிவே துணை அப்படின்னு இருக்கணும்னா செவ்வாய் தான். செவ்வாய் வலுவாக இருக்கிறவன் தனியாக எங்கே வேணாலும் போயிடுவான். சரியா? செவ்வாய் இருக்கிறவன் வந்து ஒரு நேர்மையாக இருப்பான், உறவுக்கு கை கொடுப்பான், உரிமைக்கு தோல் கொடுப்பான், ரொம்ப நேர்மையாக இருப்பான், யாரையும் சார்ந்து இருக்க மாட்டான். இவங்க வந்து இவங்க விஷயத்தில் கரெக்டாக இருப்பாங்க. செவ்வாய் சரியாக இருக்கிறவங்க வந்து தான் வழி தனி வழின்னு போய்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட செவ்வாய் வந்து குங்குமப்பூவின் அம்சமாக பார்க்கப்படுகிறார். ஸோ குங்குமப்பூ வந்து 2 கிரகங்களுடைய முக்கிய காரகத்துவத்தை கொண்டுதலாக இருக்குது. குரு ப்ளஸ் செவ்வாய். குரு மங்கள யோகம் உண்டாகும். ஒரு மனிதனுக்கு குரு மங்கள யோகம் நல்லதுங்க. ஜனன ஜாதகத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து நல்ல இடத்துல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க பண பிரச்சனையே இருக்காது. சரியா? தானும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ வைப்பாங்க. எதுலேயும் சோர்ந்து போக மாட்டாங்க. ரொம்ப படாபட்டாக இருப்பாங்க. எந்த ஒரு காரியத்தையும் மங்களகரமாக செய்வாங்க. ஏன்னா செவ்வாய் மங்களகாரன் அல்லவா, சிறப்பாக செய்வாங்க. அந்த குங்குமப்பூவையும் பச்சை கற்பூரையும் வச்சோங்களேன், இன்னும் கூடுதல் சிறப்பு. பச்சை கற்பூரம் வந்து வீட்டில் பூஜை அறையில் குங்குமப்பூ பச்சை கற்பூரம் பக்கத்தில் வச்சோம்னா, பச்சை கற்பூரம் வந்து சுக்கரனோட ஆதிக்கம், உங்கள் ராசிநாதனோட ஆதிக்கம் உள்ளது. பிருகுமங்கள யோகம் வரும். சரியா? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குங்குமப்பூவும் பச்சை கற்பூரும் வீட்டில் பூஜை ரூமில் பக்கத்தில் வைக்கணும். சில நறுமண பொருட்களை பக்கத்தில் வைக்கணும். ஏலம், சுக்கு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், பத்தி சூடம். சரியா? தேங்காய் பழம். சரியா? இதெல்லாம் பக்கத்தில் வைக்கணும். வெத்தலை பாக்கு, இதெல்லாம் ஜோடிகள் மாதிரி பெரிய ஜோடிகள். இது ஒன்றுக்கு பக்கத்தில் இருந்தாலே ஒரு யோகத்தை கொடுக்கும். விபூதியும் குங்குமத்தையும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. விபூதி வேறு, குங்குமம் வேறு. குங்குமம் வந்து நாராயணன், விபூதி வந்து சிவன். சரியா? அதனால் இதை கொஞ்சம் தனியாக பிரித்து வைக்கணும். மற்ற பொருட்களை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாம். ரைட் நேர்களே, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. வீட்டில் பூஜை அறையில் பூஜை பொருட்கள், அது குறிப்பாக இதெல்லாம் நறுமண பொருட்கள். இந்த பொருட்களை எதை சேர்த்து வைக்கணும், எதை பிரித்து வைக்கணும்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதை ஒரு நாள் வீடியோ போடுறேன் தனியாக. இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, குங்குமப்பூ பச்சை கற்பூரம் பக்கத்தில் இருந்தேன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குங்குமப்பூ பார்க்கறதுக்கு வந்து மெரூன் கலரில் இருக்கும், ஊதா கலரில் இருக்கும், தேங்காய் துருவல் மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும். சரியா? கடையில் போய் பார்த்து வாங்கணும். நாட்டு மருந்து கடை, காதி கிராஃப்ட் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும். கிராம் கணக்கில் தான் வாங்கணும். விலை கூட, வசதிக்கேற்ப வாங்கிக்கலாம். சின்ன டப்பாவில் இல்லை கண்ணாடி பாட்டில் கொடுப்பாங்க. இதை வந்து ஒரிஜினலாக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கே வந்து இப்போ எல்லாமே கலப்படம் ஆயிடுச்சு. எல்லாத்துக்குமே கலப்படம் இருக்குது. எல்லா பொருளுக்குமே கலப்படம் இருக்குது. கோல்டுனா கோல்டு கவரிங்னு இருக்குது. அது மாதிரி சில்வர்னா எவர் சில்வர்னு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து மாற்று இருக்குது. சரியா? இங்கே வந்து நம்ம வாழ்கிற பூமியில் எல்லாத்துக்குமே மாற்று இருக்குது. சரியா? ஒரு பொருளுக்கு இணையாக ஒரு டூப்ளிகேட் ஒன்று இருக்குது. அந்த டூப்ளிகேட்லேருந்து ஒரிஜினலை பிரிக்கணும். அதுதான் இங்கே பெரிய வேலை. கெட்டவங்கிட்ட இருந்து நல்லவனை பிரிக்கணும். சரியா? இது ஒரு தீராத பிரச்சனை. இது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மனிதன் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். கெட்டவங்கிட்ட இருந்து நல்லவனை பிரிக்கிறதே பெரிய வேலை. அதுக்காக தான் அந்த காலத்துலேருந்து எல்லாம் போராடி இருக்கிறாங்க. சரியா? நல்லா உட்காந்து யோசனை பண்ணோம்னா இதுதான் நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. நல்லது எது, கெட்டது எது, கெட்டதுக்கிட்ட இருந்து நல்லதை பிரிக்கிறது தான் எல்லோரும் போராடி இருக்காங்க. வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து விடுதலை எதுக்கு வேணும்னாங்க? இதுக்காகத்தான். சரி, இப்போ வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நல்ல குங்குமப்பூவை பார்க்கணும்னா அதை டெஸ்ட் பண்ணணும். எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா, கண்ணாடி டம்ளரில் கொஞ்சம் போல் எடுத்து போடணும். கண்ணாடி டம்ளரில் போட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அது ஒரிஜினல் மாறாது. அந்த குங்குமப்பூ அப்படியே தண்ணிக்குள்ளே கிடக்கும். 10 நிமிஷத்துக்கு மேலே அது சாயம் பிரியும். அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதோடைய இயல்பு நிலை மாறும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல். கண்ணாடி டம்ளரில் போட்டவுடனே கலர் மாறுதுன்னா டூப்ளிகேட். சாயம் உடனே வெளுத்து போயிடும். சரியா? என்றைக்குமே வந்து டூப்ளிகேட் வந்து சீக்கிரம் வெளுத்து போயிடும். சரியா? சீக்கிரம் அதோட சாயம் நிற்காது, சீக்கிரம் வெளுத்து போயிடும். இந்த நாய்க்குட்டிக்கு சில பேர் சாயம் தேடி அனுப்புவாங்க. அது மழையில் நனைஞ்சிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், சாயமெல்லாம் போய் பழைய கலரில் இருக்கும். பழைய கலர் இருக்காது, கொஞ்சம் பாதி கலர் புது கலர் கலந்து வேறு கலரில் வரும். அந்த காலத்தில் நாய்க்கு கோழிக்கெல்லாம் சாயம் தடவுவாங்க.
நான் சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்குறேன். சரியா, வீட்டில் வளர்க்குற நாய்க்குட்டிக்கெல்லாம் சாயம் தேடி விடுவாங்க. அது மழையில் நனைஞ்சி வந்துச்சுன்னா சாயம் வெளுத்து போயிடும். அதுபோல் தான் அந்த குங்குமப்பூவோட சாயம் வெளுத்துரும். 10 நிமிஷத்துக்குள்ளே அதோட சாயம் போயிடும். அப்போ அது டூப்ளிகேட்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, விருப்பம் இருக்கிறவங்களும் இது செய்யுங்க. எல்லோரும் செய்யணும்னு ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். பட் அந்த குங்குமப்பூ வாங்கி வேலைக்கிழமை தொப்புள் தடவணும். இதுதான் முக்கியம். இந்த வீடியோவில் இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். வேலைக்கிழமை தடவணும்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வேலைக்கிழமை குரு உரையில் தடவணும். இரவு 8 to 9 குரு உரையில் இடது உள்ளங்கையில் கொஞ்சம் வச்சு இத்தினூண்டு வச்சு ஒரு சொட்டு தண்ணி ஊற்றி நம்ம வலது ஆள்காட்டி விரல் இருக்குல்ல, அது குரு விரல், குருவுடைய ஆதிக்கம் உள்ள விரல், அதனால் அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே தொப்புளில் தடவணும். தொப்புளில் தடவும்போது திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கணும். திருச்செந்தூர் முருகனை ஏன் நான் சொல்கிறேன்னா, திருச்செந்தூர் முருகன் வந்து குரு ப்ளஸ் செவ்வாய் அனுக்கிரம் பெற்றவர். குரு பகவான் அனுக்கிரமும் செவ்வாய் அனுக்கிரம் பெற்றவர் திருச்செந்தூர் முருகன். முருகன் அப்படின்னாலே அவர் வந்து ஞான பண்டிதன். செவ்வாய் அங்கார பகவான், முருகனுடைய அம்சம். குருவருள் ஆசான். திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூரில் வந்து மேதா தட்சிணாமூர்த்தியாக இருக்கிறார், குருவாக இருக்கிறார், ஞானம் உபதேசிக்கிறார், தேவர்களுக்கு வந்து ஞானம் உபதேசிக்கிறார். அதுபோக வந்து தாப்பன வழிபட்ட இடம். திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்துக்கு பின்னாடி 5 பஞ்சலிங்கங்கள் இருக்குது. அதுபோக வந்து அவர் அங்கே தவம் இருக்கிறாரு, விரதம் இருந்தால் சூரபத்மனை கொள்கிறாரு. அதனால தான் சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. முருகனே விரதம் இருந்து தான் சூரபத்மனை கொள்கிறார். ஏன்னா சூரபத்மன் பெரிய சிவபக்தன், அவனால் ஈஸியாக யாரும் தொடக்கூட முடியாது. சரியா, அப்பேற்பட்ட சூரபத்மனை வதம் பண்ணணும்னா முருகனே வந்து தவம் இருந்து விரதம் இருந்து ஞான உபதேசம் பண்ணி நிறைய ஒரு காரியங்கள் பண்ணி தான் சூரபத்மனை வந்து வதம் பண்ணுறார். அப்பேற்பட்ட இடம் தான் வந்து திருச்செந்தூர். ஸோ அந்த முருகப்பெருமானை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக துலாம் ராசி நேரில் திருச்செந்தூர் முருகனை கும்பிடுறது மிக நல்லது. ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப வேண்டிய கிரகம். 2 7 கூடியவன், ராசிக்கு மறையாத கிரகம். துலாம் ராசிக்கு வந்து அங்காரகன் வீடு, விருச்சிகமும் மேசமும் மறையாத வீடு, 2ஆம் வீடு 7ஆம் வீடு. குடும்ப இணக்கம், கலஸ்தரத்தை குறிக்கிற இடம், கணவன்மணி உறவு, நட்பு, பந்தம், சொந்த பந்தம், இணக்கம், ஃபேமிலி ஓரியன்டேஷன், இன்டகிரேஷன், ஒற்றுமை, நல்லிணக்கம், சரியா, வேற்றுமையில் ஒற்றுமை எல்லாத்தையும் குறிக்கிற இடம் வந்து மேசம். விருச்சிகம் வந்து ரொம்ப தன குடும்ப வாக்குஸ்தானம். ஸோ செவ்வாயோட 2 வீடுமே வந்து துலாமுக்கு ரொம்ப வேண்டியது. ஸோ செவ்வாய் வந்து துலாம் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து இருக்குது பிருகுமங்கல யோகம். காந்தமும் இரும்பு சேர்ற மாதிரி. சரியா, மிக்சரும் பூந்தியும் சேர்ற மாதிரி. மிக்சரையும் பூந்தி சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க, அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். மிக்சருங்கிறது வந்து அங்கார பகவான், பூந்திங்கிறது வந்து சுக்கிரன் இனிப்பு, செவ்வாய் வந்து காரம் உரப்பு. சரியா, ஸோ இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன், ரொம்ப பேசுகிறோம்னா போர் அடிக்கும். சரியா, நிறைய பேர் சொல்லுவாங்க என்னையா நீ வளவலன்னு பேசிகிட்டு இருக்கிற அப்படிம்பாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஷார்ட் வீடியோ கேட்டு பழகிட்டாங்க. ஷார்ட் வீடியோவில் சொல்லணும். சரியா, அப்படியே அதில் எதனாச்சும் அப்படியே காட்டினோம்னா அது ஈஸியாக, அது எல்லாத்துக்கும் அது வந்து சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நீட்டி முழங்கினோம்னா எரிச்சலாக இருக்குது. பட் சில விஷயங்களை சொல்லும்போது சில கருத்துக்கள் சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது. ஓமைகள் ஓமானங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சுக்கிரனும் செவ்வாயும் வந்து துலாம் ராசிக்கு இன்றியமையாத கிரகங்கள். அப்பேற்பட்ட குருவும் சுக்கிரனும் வந்து அந்த குங்குமம் போல் இருக்கிறதுனால தான் திருச்செந்தூர் முருகன் படம் வந்து வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வியாழக்கிழமை வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. இரவு 8 to 9 முருகன் படத்தை வச்சு, திருச்செந்தூர் முருகன் படத்தை வச்சு உங்கள் சௌகரியத்துக்கு பூஜை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே ஸ்டைலில் பண்ணுங்கள். இதுக்குன்னு புதுசாக எதுவும் ஏற்பாடெலாம் பண்ண வேண்டாம். இது வந்து பரிகாரம் கிடையாது, வீட்டில் செய்கிற ஒரு பூஜை. நம்ம சௌகரியத்துக்கு நம்ம செய்கிறோம். எப்படி தீபாவளி, பொங்கல், மற்ற பண்டிகைகளுக்கு நம்ம வீட்டு வசதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடுறோம்ல, பண்டிகை கொண்டாடுறோம்ல, அது மாதிரி நம்ம சில காரியங்கள் செய்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் கொஞ்சம் ஒன்று சொல்கிறேன். நான் இதை எடுத்து செஞ்சீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள், அவ்வளோதான். அந்த பூஜை வியாழக்கிழமை திருச்செந்தூர் முருகன் படத்தை அலங்காரம் பண்ணி பால், நாட்டுப்பால், பசும்பால் அதை சுட வச்சு ஆற வச்சுருங்க. அதை வந்து டம்ளர், தாமிரம், வெண்கலம், பித்தளை இந்த பாத்திரத்தில் தான் ஊற்றணும். எவர் சில்வர் வேண்டாம். இல்லைன்னா கண்ணாடி பேலை, கண்ணாடி டம்ளரில் ஊற்றலாம். சூடாக ஊற்றிடாதீங்க, ஆற வச்சு ஊற்றுங்க. எப்போயுமே பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்துகிற நெய்வேத்தியத்துக்குள்ள பொருட்கள் ஆறுன பிறகு தான் வைக்கணும். சில பேர் சுட கொண்டு வந்து வைப்பாங்க. இந்த மாரியம்மன் கோயிலெலாம் அப்படி தான். மாரியாத்தா கோயிலுக்கு முன்னாடி போயிட்டோம்னா அப்படியே கோயிலுக்கு முன்னாடி சூடாக சக்கரை பொங்கல் சட்டி அப்படியே தூக்கிட்டு வந்து முன்னாடி வச்சுருவாங்க. அது வேறு வழி இல்லை. கோயில் பொங்கல் திருவிழா அன்றைக்கி அப்படி தான் செய்வாங்க. சரியா, கொடை அன்றைக்கெல்லாம் அப்படி தான் செய்வாங்க. அதுக்கு ஊர் பழக்கம், அப்படியே ஊரோட ஒத்து போயிடும். ஆனால் வீட்டில் அப்படி செய்யக்கூடாது. சரியா, பிரசாதம் பண்ணிட்டோம்னா, வீட்டில் நம்ம பூஜைக்கு பிரசாதம் பண்ணிட்டோம்னா அதை ஆற வச்சு தான் நீங்கள் வந்து பூஜை அறையில் வைக்கணும். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க வேண்டும். இறைவனுக்கும் அது சார்ந்தது தான். சரியா, தெய்வத்துக்கும் ஆற வச்சு தான் கொடுக்கணும். ஏன்னா ஆறின பொருளில் தான் ருசி இருக்கும். சுட சாப்பிட்டோம்னா அதில் ருசி அறியாது.
ஸோ தெய்வத்துக்கும் நம்மளை மாதிரி நினச்சி வைக்கணும். ரைட் நேயர்களே. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, பால் ஆற வச்சு அதில் ஊற்றிடுங்க. அதில் கொஞ்சம் குங்குமப்பூ போடுங்க, நாட்டு சர்க்கரை போடுங்க. சரியா? நாட்டு சர்க்கரை வந்து சுக்கரனோட ஆதிக்கம், ஒரு இனிப்பாகவும் இருக்கும் அந்த பால். குங்குமப்பூ போட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். வந்தவனியும் வருகின்ற வல்வனியும் கந்தன் என்று சொல்ல கலைஞடுமே, செந்தில் சேவா என்று திருநீர் அனைவருக்கும் வியாபாராதா வினை. முருகனுடைய நாமத்தை சொல்லுங்கள். உங்கள் குறையெல்லாம் சொல்லுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள், வேண்டுதலெல்லாம் வைங்க, சாமியை நிறைவாக கும்பிடுங்க, பத்தி சூடம் காட்டுங்க. எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அந்த பாலை எடுத்து எல்லோரும் சாப்பிடுங்க. சரியா? வீட்டில் இருக்கிற எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்ட பின்னாடி அந்த குங்குமப்பூவை அன்றைக்கி கரெக்டாக 8:45 8:50 சாப்பிட்டு முடித்த பின்னாடி, டிஃபன்லாம் முடித்த பின்னாடி கொஞ்சம் போல் எடுத்து நான் சொன்ன மாதிரி கையில் குழச்சி தொப்புள்ள தடவிட்டு முருகான்னு படுத்துருங்க. நல்லபடியாக இருக்கும். இதை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா மனச்சோர்வு குறையும், அசதி குறையும், உடம்புல உள்ள டென்ஷன் குறையும், அதிர்ஷ்டம் கை கொடுக்கும், ஆரோக்கியம் கை கொடுக்கும். குரு செவ்வாயோட அருள் கிடைக்கும். சரியா? குருமங்கள யோகம் உண்டாகும். உடம்புல ரத்தம் கொலஸ்ட்ரால் இருந்துச்சுன்னா கட்டுக்குள் வரும். சில பேருக்கு உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கும், கொழுப்பு இருக்கும். ரத்த கொழுப்பு இருக்கிறவங்களாம் இதெல்லாம் தடவுனீங்களா அந்த கொழுப்பெல்லாம் குறைக்கப்படும். சரியா? ரத்தத்தில் அதோடைய தாக்கம் குறையும். அதுபோக வந்து கர்ப்பிணி பெண்கள் இதை வந்து வாயில் போட்டு சாப்பிடலாம். பாலில் போட்டு சாப்பிட்டோம்னா குழந்தை நல்லா பறக்கும், ரோஸ் கலரில் பறக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குங்குமப்பூ போட்டு சாப்பிட்டு பிறந்த வேண்டாம் நீயே, அதான் பார்க்க அப்படி ராஜா மாதிரி இருக்க, ஜொலுன்னு இருக்க அப்படிம்பாங்க பிள்ளைய சொல்லுவாங்க. அந்த காலத்தில் தாய்மாரெல்லாம் குங்குமப்பூ போட்டு சாப்பிடுவாங்க. பணக்கார வீட்டிலலாம், வசதி இருக்கிற வீட்டிலலாம் கர்ப்பிணி பெண்கள் மாசமாக இருக்கிறவங்க குங்குமப்பூ பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. இப்போவும் சாப்பிட்றாங்க, நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் வசதி இருக்கணும். வசதி இருந்தால் தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். ஓகே நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஒரு இதுக்கு பூஸ்ட் கொடுங்க. அதேமாதிரி சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பற்றி சந்தேகம் இருந்தாலும் சரி, மற்ற சந்தேகம் எதாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். பொது ஜோடத்தில் நான் ரேண்டமாக பதில் சொல்லுவேன். நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும், கமெண்ட் பாக்ஸ்லாம் பிளாங்காக விட மாட்டேன். சரியா? கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக என் நாலேஜுக்கு வந்துருச்சு, அந்நேரம் பதில் சொல்கிற மைண்டில் இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அதுக்குன்னு நான் நேரம் ஒதுக்குறேன். சரியா? சும்மாலாம் நான் வந்து வெட்டி நான் பேச மாட்டேன், அதுக்குன்னு ஒதுக்குவேன். நீங்கள் உங்கள் சேனல், உங்கள் ராசி சேனல் இல்லாட்டும் மற்ற ராசி சேனலை பார்த்தா கண்டிப்பாக இன்ட்ராக்ட் பண்ணியிருப்பேன் நான். சரியா? ஒரு 100 கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50-60 கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பேன். சில பேர் சம்மந்தம் இல்லாமல் கேள்வி வைப்பாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, மொட்டையாக கேட்பாங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னு எப்படியா சொல்கிறது? சுவாதி நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கானவே இருப்பாங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாது. சார், நான் இந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறேன், நான் மேச லக்கணம், எனக்கு புதன் திசை நடக்கு, புதன் வந்து கண்ணியில் இருக்கார், எனக்கு என்ன சார் நடக்கும்? அப்படி கேட்டால் ஓரளவு பதில் சொல்லுவேன். மேச லக்கணத்து புதன் கண்ணியில் இருந்தார்னா ஆட்சி போட்டிருப்பார். ஆனால் 6 கூடிய 6ஆம் இடத்துல இருந்தாருன்னா கடனாளியாக இருப்பார். லக்கணாபதி வளர்த்துருந்தாருன்னா சீக்கக்காரனாக இருப்பான். இப்படி வேணால் பதில் சொல்லலாம், பொதுவான பதிலை சொல்லலாம், லக்கண ரீதியாக பிரித்து சொல்லலாம். அதுபோல் மேச லக்கணத்துக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள ஒற்றுமை, புதனுக்கும் துலாம் ராசிக்கும் மேச லக்கணம் உள்ள ஒற்றுமை, இதெல்லாம் வச்சு யூகம் பண்ணி பலன் சொல்லலாம். ஒரு கால்குலேஷன் பண்ணி பலன் சொல்லலாம். மொட்டையாக சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குன்னா பதிலன்னு சொல்ல முடியாது. சரியா? சுவாதி நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கானவா இருப்பான், எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. விஜயன் பேர் இருக்கிறவங்க எல்லாருமே முதலமைச்சர் ஆகிட்டான், அப்படி இல்லையே. ஏதோ ஒரு பர்டிகுலர் பேசன் தானே முதலமைச்சர் ஆகிருக்கிறாரு. அது மாதிரி தான் நம்ம ஆளுகளுக்கு எப்படி கேட்கணும், எதை கேட்கணும், கேள்வியில் எப்படி கேட்கணுன்னே தெரியற. கேள்வி கேட்கும்போது சப்போர்ட்டிங் கூட கேட்கணும். சரியா? நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து நான் பதில் சொல்கிறதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்வியில் வந்து இது கூடுதலான தகவல் இருக்கணும். கூடுதலான தகவல் இருந்தால் தான் நான் தெளிவான பதிலை சொல்ல முடியும். சரியான பதிலாக சொல்கிறானா சொல்ல முடியாது. நான் பதில் சொல்ல எனக்கு அங்கே இடம் இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. இதை தடவுங்கள். குங்குமப்பூவை தடவி நெத்தியில் கூட வைக்கலாம். சரியா? சில பேர் நெத்தியில் கூட காலையில் வச்சுட்டு போகலாம். நீங்கள் வேலை வெட்டிக்கு போகிறீங்க, ஒரு காரியமாக போகிறீங்கன்னா நெத்தியில் வச்சுட்டு போனால் கூட வெற்றி பெறலாம். ஸோ குங்குமப்பூ தொப்புலையும் தடவலாம், நெத்திலையும் தடவிக்கலாம். ஆனால் நெத்திலெல்லாம் தடவிட்டு போனீங்கன்னா சீக்கிரம் தீர்ந்து போயிடும், வாங்க முடியாது. சரியா? காசு பணம் நிறைய அதிகமாகும். அதனால் தொப்பலை மட்டும் தடவுங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு, சித்திரை சுவாதி விசாக நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் ஈடுபடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.